சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் இணைந்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தி இந்தியாவின் ஆன்மா, இன்றும் ஒவ்வொரு இந்தியரிடமும் உயிருடன் இருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி. காந்தியடிகளின் 78வது நினைவு தினத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலரஞ்சலி. தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 30 பேரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை ஆராய 3 பேர் கொண்ட ஆணையம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலை அடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது உத்தரப்பிரதேச அரசு. விவிஐபி பாஸ்கள் உள்ள வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் தடை. சாலைகளில் இருந்த கடைகள் அகற்றம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இதுவரை 27 கோடி பேர் புனித நீராடியுள்ளதாக தகவல். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. மருத்துவ மேற்படிப்பில் மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு என தனியாக இடஒதுக்கீடு கிடையாது என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் 1207 முதுநிலை மருத்துவ இடங்கள் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழக மக்களையும் பெரியாரையும் இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு. தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். கூலிக்காரர் என விமர்சித்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு சீமான் காட்டமாக பதில். நான் என்ன உங்கள் வீட்டில் கைகட்டி நிற்கிறேனா என கேள்வி. சென்னை காணாத்தூரில் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அச்சுறுத்திய இளைஞர்களை கைது செய்ய போலீசார் தீவிரம். 5 தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தேடுதல் வேட்டை. சென்னை திருவல்லிக்கேணியில் நள்ளிரவில் ஜிம் ட்ரெய்னர் ஓட விரட்டி வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக நிகழ்த்தப்பட்ட கொலை தொடர்பாக 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் அருகே 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதாக கூறி சுரங்கப்பாதை வசதி கோரி கிராம மக்கள் மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது. சென்னை அருகே திருமுல்லை வாயலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தந்தை மற்றும் மகள் சடலங்களாக மீட்பு. 3 மாதங்களாக இருவரையும் காணவில்லை என தேடப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதால் விசாரணை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வேகமாக பரவி வரும் குயிலின் பாரே சிண்ட்ரோம் என்ற நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோய். ஜிபிஎஸ் நோய் தாக்கி புனேவில் கடந்த 4 நாட்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் அரசு பல்கலைக்கழக வகுப்பறையில் மாணவனை மணமுடித்த மூத்த பேராசிரியை. வீடியோ வெளியாகி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் மனோதத்துவத்தை விளக்கும் நாடகம் என ஆசிரியை விளக்கம். 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு டொனால்டு டிரம்பின் ஃபேஸ்புக் கணக்குகளை முடக்கியதற்கு எதிரான வழக்கு.
$25 மில்லியன் பணம் கொடுத்து வழக்கை முடித்துக் கொள்ள மெட்டா நிறுவனம் முடிவு. சீனாவின் டீப்சீக் மீது சாட்ஜிபிடியை உருவாக்கிய அமெரிக்காவைச் சேர்ந்த ஓபன் ஏஐ நிறுவனம் கடும் குற்றச்சாட்டு. செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தங்கள் தொழில்நுட்ப கூறுகளை பயன்படுத்தியுள்ளதாக புகார். யமுனையில் அமோனியா அதிகரித்ததை விஷம் கலந்ததாக கூற வேண்டாம் என கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்குமாறும் கெஜ்ரிவாலுக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹120 உயர்ந்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,610 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியாவின் ஜிசான் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் 9 இந்தியர்கள் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சிரியாவின் இடைக்கால அதிபராக கிளர்ச்சி படை தலைவர் அகமது அல் ஷாரா தேர்வு. ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய அதிபர் உறுதி. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.